வேண்டியான அந்த சங்கிலி எப்படி இருக்கு தெரியுமா, அவனுடைய பின்துவாரத்தில் விட்டு வாயில் எல்லாம் எடுத்துருவான். இது என்ன விளக்கங்கிற, பேசாம சங்கிலின்னு போக வேண்டியதானே, இதெல்லாம் வளர்க்க மாட்டேன். அதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காத்து விட்டாங்க, உட்காந்து வெளிக்கு போக தெரியல, அல்ல ஆர்டர் போட்டோன்னு வெளிக்கு போனாங்க, பயங்கரமான காத்து சத்தம் வந்துச்சு, திடுக்கு அடைஞ்சி பல்ல கடிச்சிட்டு 1000 வருஷம் உட்காந்துட்டு இருந்தார் ககுசுல. இது என்னங்கிற, இது விளக்கமான்னு கேட்டேன். இது விளக்கமா விட்டு அடிச்சு இதை தப்சீரு வியாக்கியானு சொல்றீங்களே, இமாம்களுடைய விளக்கம் நம்மளை வந்து குரானை விட்டு தூரமாக்குதுன்னு கேட்டேன். அதுக்கு பதில் சொல்ல முடியல. அபாபில் பறவையை வந்து முதல் ஃபிரௌன் முதல்ல காத்து விட்டான். இது பாம்பு பெருசா வாயை பிளந்தவொடனே அப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபிரௌன் காத்து வந்துச்சு, அதுக்கு முன்னாடி காத்து விடலைங்கிறீங்க. இது எங்க உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்க, இது என்ன ரெக்கார்டு இருக்கிறது, இது என்ன விளக்கம், இதான் உங்க தப்சீர்கள் இருக்குன்னு சொன்னா அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியல. அபாபில் பறவைன்னு பறவைன்னு போயிட வேண்டியதானே, பறவையுடைய மூக்கு இப்படி, பறவைக்கு தும்பிக்க வேற, பறவைக்கு தும்பிக்க, இதெல்லாம் விட்டு செஞ்சிருந்தீங்க. அது மாதிரி வந்து சக்கீனத்து அமைதி இறங்குனுச்சுன்னா, சக்கீனத்துனா அது காத்துக்கு 2 மண்டை, அதுக்கு 2 இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இது எங்க இருந்து கிடைச்சு, பூனை தலைன்றீங்க, இதெல்லாம் எங்க இருந்துச்சு சொல்ல முடியல. அது மாதிரி வந்து விந்து பற்றி என்ன செஞ்சு, ஜிப்ரீலுடைய விந்து, அதாவது ஜிப்ரீலுடைய மானசீகமான விந்திலிருந்தும் மரியமுடைய நேரடி விந்திலிருந்தும் ஈசா நபி பிறந்தாங்க அசிங்கமா எழுதியிருக்கிறீங்க. அந்த வாசகத்தை வாசி அர்த்தம் செய்யுங்கன்னு சொன்னா அவங்களுக்கு சொல்ல முடியவில்லை. அறுத்து பலியிடுன்னு சொன்னா அறுத்து பலியிடுறது அர்த்தம் கிடையாது, தொண்டைக்குள்ள கையை கட்டிக்க தொழுகை இல்லைன்னு அர்த்தம் வித்தியாசமா விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த விளக்கம்லாம் இல்லாத அழகா விளங்குது, இவங்க விளக்கம் வந்து நாசமாக்கி போடுதுன்னு சொன்னேன். அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியல. அது மாதிரி கௌசர்னு சொன்னா என்ன, ஹவுலுல் கௌசர் ஹதீஸ்ல இருக்கு, ஆனா கௌசருக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க, கௌசர்னா குர்ஆன்ங்கறாங்க. இத விளக்கமா இது குழப்பமா அப்படின்னு கேட்ட பதில் சொல்ல முடியல. 20 வருடத்துல ஒவ்வொரு லைலத்துல் கத்ர்ல மட்டும் குர்ஆன் இறங்குனுச்சு, மற்ற வருஷத்துல மீதி 364 நாள் இறங்கல அப்படின்னு சொன்னாங்க. இது எனக்கு விளக்கமா குழப்பமான்னு கேட்டா அதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியல. 2 கடல்களுக்கு இடையில திரை இருக்குன்னு சொன்னோம். அது திரைண்டா என்ன அர்த்தம், 2 கடல்னு சொன்னா அலி பாத்திமா, திரைங்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லூலு மர்ஜான்டா அது என்னது ஹசன் ஹுசைன், இதைத்தான் சொல்லுதுன்றீங்க. இது என்ன இருக்குன்னு கேட்டோம். இதுக்கு என்ன செய்யல, உங்களால பேப்பரை தாங்கன்னு வேற கேட்டீங்க, பேப்பரையும் வாங்குனீங்க, அதுக்கு பதில் சொல்ல முடியல. இன்னொரு விளக்கம் இன்னொருத்தர் சொல்லியிருந்தாரு, 2 கடல், அங்க ஒரு கடல் இருக்கு, பூமியில ஒரு கடல் இருக்கு, வருஷம் 2 பேர் முசாஃபா பண்ணிக்குவாங்க, இறங்குவாங்க, வானத்து கடல் பூமி கடலுக்கு வருன்றீங்க. இது என்ன, இது எங்க வந்து எப்போ வந்துச்சு, ஒரு லைலத்துல் கத்ர்லயும் வருதா, இது என்னது அப்படின்னு கேட்டோம். அதுக்கு உங்களால என்ன செய்ய முடியல, பதில் சொல்ல முடியவில்லை. அதுக்கப்புறம் ஹாரூன் நபியை பார்த்து உங்கள் இறைவன் சொல்லப்படுது, மூசா நபியை பார்த்து உங்கள் நீனும் உன்னுடைய இறைவனும் போருக்கு போன்னு சொன்னாங்க அப்படின்னு வருது. நீரும்டா மூசா நபி, உமது இறைவனும்டா ஹாரூன் நபி, ஹாரூன் தான் ரப்புன்னு சொல்றாங்க அப்படின்னு எழுதி வச்சிருக்கீங்க தப்சீர்ல, ஹாரூன் நபி ரப்பான்னு கேட்டோம். அதுக்கு உங்களால என்ன செய்ய முடியல, பதில் சொல்ல முடியவில்லை. அதுக்கப்புறம் வந்து தூய்மையான பானம்னு குர்ஆன்ல இருக்கு, சொர்க்கத்துல தருவாண்டு, பானம்டா பானம் கிடையாது, அன்புண்டு தங்குறீங்க, ஏன் தேவையில்லாத விளக்குறீங்க, பானண்ட பானண்ட அர்த்தம் விளங்குதுல, விளங்குறத விளக்காம ஆக்கி இருக்கிறீங்க. அது மாதிரி பேரிச்சம்பரம்டா நல்ல குணம், ஜெய்தூன் என்றால் அது உண்மை, இப்படி இல்லாதுக்கெல்லாம் அல்லாஹ் வந்து மலையை இறக்கி பேரிச்சம்பழம் ஜெய்தூன்லாம் வருதுங்க, அதுக்கு விளக்கங்கிற பேர்ல குழப்பி இருக்கிறீங்க. அதுக்காக மாதிரி பூமி சுத்துதுண்டு எல்லாம் சொல்லி குர்ஆன்ல இருந்து நிரூபணமாயிருக்கிறது, ஹதீஸ் நிரூபணமாயிருக்கு, அறிவியல் நிரூபித்திருக்கிறது, பூமி சுத்தவே முடியாது, அப்படி நிக்கத்தான் செய்யும், அதான் குர்ஆனுடைய கருத்துன்னு சொல்லி ராசிங்கிறவர் சொன்னாரு. உங்களுடைய குருநாதர் அந்த பரேலவியும் சொன்னாரு, ரஜாகான்னு சொன்னாரு. அதுக்கு என்னன்னு கேட்டோம். அதுக்கு மட்டும் தாவீல் தப்சீர்னு என்னமோ நினைச்சிட்டீங்க, அது தாவீல் விளக்கம், இது தப்சீர்னு நினைச்சீங்க, அதை சொன்னீங்க. அது மாதிரி இருக்குது, அதுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் பூமி சுத்துகிறதுங்கிறதுக்கு இந்த ரலாகாண்டு ஒரு மறுப்பு புஸ்தகம் போட்டிருக்கிறாரு, இதுக்கு என்ன சொல்றீங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியல. ஆக இது வரைக்கும் மொத்தமாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 97. அதுக்கப்புறம் வந்து உள்ளுக்கு வந்துகிட்டு தர்கா பத்தி எதிர்க்கிறா எங்கள்கிட்ட காட்டிக்கிறீங்க, சைதா செய்யக்கூடாது, தவாப் செய்யக்கூடாதுன்னு சொல்றோண்டு, வெளியில உங்க கொள்கை வேற, உங்க ரலாக்கான அப்படி உளறி இருக்கிறாரு அப்படின்லாம் சொன்னோம். அதுக்கு என்ன செய்யல, அதுக்கு ஆன்சர் பண்ணல. ஆக 98 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு 46, இதுல ஒரு 92 கழிச்சுக்கிறங்க, ஆக மொத்தம் 98. அப்ப 98 கேள்விகள் உங்களை நோக்கி கேட்டோம். அதுல என்ன கேட்கிறோம், இதெல்லாம் எங்க இருந்து எடுத்தீங்க, இது குர்ஆனுக்கு விளக்கமா ஹதீஸ்க்கு விளக்கமா, உங்க குர்ஆன் ஹதீஸ்க்கு யுத்தம் செய்வதா, குர்ஆன் ஹதீஸ்க்கு மோதல் அப்படின்னு சொன்னோம். இதுக்கெல்லாம் உங்களுடைய பதில் என்ன, தவறுகளும் இருக்கும் சரியானதும் இருக்கும், முடிஞ்சு போச்சுலப்பா. அப்புறம் இமாம்கள் விளக்கம் சரியும் தவறு இருக்கும்னா அப்ப அவங்களை இதை எடுத்துக்கிறேன்னு தவறை விட்டுட்டு போயிருங்க, அதுல ஒத்துக்கிட்டாங்க, என்னது அவங்க விளக்கம் தேவையில்லைன்னு விட்டுட்டு போயிருங்கன்றீங்கல்ல, செஞ்சுதான் ஆகணும்னு வாதம் பண்ண வந்துவிட்டு தவறுனா விட்டுட்டு போங்க, விரும்புனா எடுத்துக்கோங்க, விரும்புனா எடுத்துக்கொள்ளலாம், விரும்புனா விட்டுடலாம்னு சொன்னா தேவையில்லைன்னு ஆயிடுச்சா இல்லையா, அவசியம் இல்லைன்னு ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா, தெல்ல தெளிவா நிறுவனமாகி விட்டது. இது விளங்குறதுக்கு எதுவுமே தேவையில்லை என்று சந்தேகத்துக்கு இடம் இல்லாம 100% நம்ம என்னஞ்சிருக்கிறோம், நிரூபித்து காட்டிவிட்டோம். அப்ப அவங்க கேட்ட கேள்வி அனைத்திற்கும் பதில் சொல்லி இருக்கிறோம். நம்ம கேட்ட கேள்விகள்ல இதுல ரொம்ப 98 கேள்விகள்ல வந்து ஒரு 10க்கு மலிப்பு இருப்பார்கள், நீ மொத்தத்தையும் போட்டு பார்த்தீர்களே, மீதி 88க்கு வாய் திறக்கவில்லை.
10 விஷயத்துக்கு மலிப்பி இருப்பார்கள், 88க்கு வாயவே டோட்டலாவே திறக்கவில்லை. நீங்கள் மொத்தத்தையும் போட்டு குறிச்சு வைத்துக் கொண்டு இதுக்கெல்லாம் அவர் பதில் சொன்னார். அந்த வீடியோ நீங்க பார்க்கக்கூடிய சகோதரர்கள் அவர் கேட்ட எல்லாத்தையும் ஆதியில நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்ப நாம பதில் சொன்னோமான்னு குறிச்சிட்டே வாங்க. ஏதாவது மிச்சம் இருக்கான்னு நீங்க பாருங்க. அவங்கள நோக்கி நம்ம கேட்ட கேள்வியை பாருங்க. அந்த தலைப்புல இந்த தலைப்புலையும் 98 கேள்வி வரும். அப்ப அதுக்கு பதில் சொல்லியிருக்க மாட்டார்கள். ஆக தெல்ல தெளிவாக குர்ஆன் ஹதீஸ் சில விஷயங்கள் உங்களுக்கு விளங்கலன்னு கேட்டாங்க. எங்களுக்கு விளங்காது அவங்களுக்கு இமாம்களுக்கு விளங்காதுன்னு நிரூபிச்சிட்டோம். யாருக்கு விளங்காது? விளங்கலன்னா விளங்காதுதான். அவங்களுக்கு விளங்குனா எங்களுக்கு விளங்கும். அப்படித்தான் குர்ஆன் அமைப்பு இருக்குது என்பதை நாங்கள் நிரூபித்து விட்டோம். அதனால குர்ஆன் ஹதீஸை விளங்குவதற்கு எந்த இமாமுடைய தயவும் தேவையில்லை என்பது உங்களுடைய வாக்குமூலத்தின் மூலமாக, உங்களுடைய மௌனத்தின் மூலமாக, பதில் சொல்ல முடியாத தடுமாற்றத்தின் மூலமாக, புஸ்தகத்தை கையில கொடுத்து காட்டியும் கூட பதில் சொல்ல முடியாத தடுமாற்றத்தின் மூலமாக சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நாங்கள் நிரூபித்து விட்டோம். அதே நேரத்தில் உங்க இமாம்களுடைய விளக்கம்னு சொல்லக்கூடியதுல குழப்பம் எல்லாமே இந்த எழுதுக்கும்ல இதுல உள்ள எல்லாமே இருக்கிறது என்பதையும் சந்தேகத்துக்கு இடம் இல்லாம நிரூபித்து விட்டோம். 4 தலைப்பிலையும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால விவாதத்துல 100% அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கள் தரப்புக்கு சத்தியத்திற்கு வெற்றியை தந்திருக்கிறான். 100% உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செஞ்சிரான்.